ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கோ பார்க். இந்த எக்கோ பார்க் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த எக்கோ பார்க் இருக்குது. இந்த எக்கோ பார்க்கு ஒரு டைமில் எப்படி இருந்ததுன்னா பழத்தோட்டமாக இருந்திருக்கு. இந்த பழத்தோட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது, எப்படி உருவாச்சுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழத்தோட்டம் கிட்டத்தட்ட 1922 வருஷம் திருவாதிங்கூர் ஸ்ரீமூலம் திருநாள் மகாராஜாவுக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள அரண்மனைக்கு மாம்பழம் மற்றும் இதர பழ வகைகள், எல்லா பழ வகைகளும் அனுப்புவதற்காக துவங்கப்பட்டது தாங்க இந்த பழத்தோட்டம். இந்த பழத்தோட்டத்துக்கு தேவையான தண்ணீர் வசதியெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, பேச்சிப்பாறை அணை மூலமாக தண்ணீர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ரீமூலம் திருநாள் மகாராஜாவால் அவர்களால் கால்வாய் பாசன வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்டு ஏற்படுத்தி தாங்க இந்த பழத்தோட்டம் உருவாக்கியிருக்காங்க. இந்த பழத்தோட்டத்திலேருந்து தாங்க எல்லா பழ வகைகளும் திருவாதிங்கூர் மகாராஜா அவர்களுக்கு அரண்மனைக்கு பழங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. அப்படி அனுப்பிட்டு இருந்த அந்த பழத்தோட்டம் தான் இப்போ வந்து எக்கோ பார்க்காக உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்த எக்கோ பார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. அப்படி திறந்துருக்கும் போது நீங்கள் உள்ளாடி வரலாம். இந்த பழத்தோட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த எக்கோ பார்க்கு உள்ளாடி பார்க்கலாம். இங்கே சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு தேவையான ஊஞ்சல் பார்க் வசதிகள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்குங்க. நீங்கள் உள்ளாடி வந்தால் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நிறைய செடி வகைகள், பூ வகைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளாடி வரலாம். நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே கன்னியாகுமரிக்கு எப்போவாவது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த எக்கோ பார்க்குக்கு விசிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. பாய்.